தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் தான் அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் இந்த சம்மரில் என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடலாம், தங்களோட ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் பாமா பொன்மணி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ சம்மரில் பயங்கர ஹீட், வெயில் எல்லாமே இருக்குது. நம்ம பாடியை கூலாக வச்சுக்கிறது நிறைய ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ் இந்த மாதிரி குடிப்போம். ஆனால் நம்மள மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே ஜூஸ், ஃப்ரூட்ஸ்லாம் குடிக்க முடியாது இல்லையா? ஏன்னா அதில் சுகர் இருக்கும். ஸோ இந்த சம்மரில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்லாம்? பொதுவாக நாங்கள் டயபெட்டிஸ்க்கு சொல்லும் பொழுது ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எப்போவுமே ஃப்ரூட் ஜூஸாக குடிக்காமல் அந்த பழங்களை நேரடியாக அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போது சம்மரில் எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக டயபெட்டிக் பீப்புள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். நிறைய நீர் சத்து அதிகம் உள்ள அந்த பழங்களை நீங்கள் அப்படியே சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக குளுக்கோஸ் ரத்தத்தில் கலக்கிறதும் அப்படி ஃபாஸ்ட்டாக நடக்காமல் சீராக நடக்கும். அதே நேரத்தில் அந்த பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்கள் ஆரஞ்சு எடுத்துக்கலாம், சாத்துக்குடி எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம், சுகர் ஆட் பண்ணாமல் குடிச்சிக்கலாம். வாட்டர்மெலன் மிக குறைந்த அளவு எடுத்துட்டிங்கன்னா நல்லது. இதை தவிர நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயில் உங்களுக்கு அதிக நார் சத்து இருக்குது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று, உங்களுக்கு அது மலச்சிக்கலை போக்கக்கூடியது. திராட்சை எடுத்துக்கலாம் நீங்கள். இதை தவிர மோர் நிறைய குடிக்கலாம். நான் நிறைய ஃப்ளூயிட் இன்டேக் நிறைய வேணும்னா மோர் குடிக்கலாம். அக்கேஷ்னலாக நீங்கள் இளநீர் கூட பருகலாம். இந்த சம்மரில் மேங்கோ, ஜாக் ஃப்ரூட் சீசன். அது ரொம்பவே ஸ்வீட்னஸ் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிட்றது தவிர்க்கிறது தான் நல்லது. நாங்கள் யூஸ்வலாக மிட் மார்னிங் ஸ்நாக், அப்புறம் மிட் ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காலையில் ஒரு 11:30 மணிக்கு உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸு, இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிறதுனால தவறு கிடையாது. அதுவும் குவான்டிட்டி நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை. டயபெட்டிக் பீப்புள் அவங்க மெடிசன் எடுக்கிறதுனால அவங்க டைமுக்கு சாப்பிட்றது ரொம்ப அவசியம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் காலை இரவு 2 வேளையுமே மெடிசன் போடுறவங்களா இருப்பாங்க, இன்சுலின் போட்டுக்கிறவங்களா இருப்பாங்க, மதியம் மெடிசன் எடுக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டைமுக்கு சாப்பிடணும். உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9-9:30க்குள்ளேயாவது முடிக்கணும். 1. 2வது உங்களுடைய லஞ்சும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2க்குள்ளே முடிச்சிடணும். அப்புறம் நைட்டு டின்னர் அதுவும் ஒரு 8க்குள்ளே முடிக்கிறது நல்லது. இதற்கு நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 11:30 மணிக்கும் ஈவினிங் ஒரு 5:30க்கும் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லோ சுகர்லேருந்து நீங்கள் உங்களை கட்டாயம் தவிர்க்க முடியும். சுகர் இருக்கிறவங்களால இது ஒயிட் சுகர் அவங்க தவிர்க்கணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹனி, பனக்கற்கண்டு, பன சர்க்கரை யூஸ் பண்ணலாமா மேம்? இல்லை, இது ஒரு தவறான கருத்து. எப்போவுமே நீங்கள் ஒயிட் சுகர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்துதோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த கரும்பு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், பனை கருப்பட்டி, வெல்லம், ஹனி, அது எல்லாமே உங்களுக்கு சர்க்கரை உள்ள ஒரு உணவு தான். இப்போ நீங்கள் நான் டயபெட்டிக்காக, நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இல்லாத ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது எல்லாமே இதில் நம்ம ஒரு சுகரை மாத்திரம் பார்க்கக்கூடாது. இதில் அடிஷ்னலாக நிறைய வேறு பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதனால் ஒரு நான் டயபெட்டிக் அவங்களுக்கு இந்த உணவு எல்லாமே நல்லது. குறிப்பாக தேன் சொல்லணும்னா ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணமுள்ள ஒரு உணவு அது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த உணவை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது தான் நல்லது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம சுகர் தானே சாப்பிடக்கூடாது, சுகர் ஃப்ரீ டேப்லெட், சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ், இந்த மாதிரி சுகர் ஃப்ரீன்னு சாக்லேட்ஸ் அது நிறைய சாப்பிட்றாங்க. இது ஒரு ஹெல்த்தி வேயா? சுகர் ஃப்ரீ டேப்லெட் எடுக்கிறது பற்றி அக்கார்டிங் டு ஸ்டடீஸ் உங்களுக்கு அது மிகப்பெரிய கெடுதல் கிடையாது. அதை பற்றின நிறைய தவறான கருத்து இருக்குது. ஆனால் அது ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சுகர் ஃப்ரீ டேப்லெட் எடுத்துக்கலாம். அது குவான்டிட்டி ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. உதாரணத்திற்கு நிறைய பேர்த்துக்கு அந்த ஸ்வீட் கிரேவிங் இருக்கும். அவங்க தினமும் ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸ்வீட் டெய்லி பேசிஸில் எடுக்கிறவங்களாக இருப்பாங்க. அதைத்தான் தவிர்க்கணுமே தவிர
சும்மா நீங்கள் தினத்திக்கும் இந்த டீ காஃபியில் சர்க்கரைக்கு பதிலாக ஒரு டேப்லெட் நீங்கள் வந்து ஒரு காஃபி டீயில் ஒரு சுகர் ஃப்ரீ டேப்லெட் போட்டுக்கிறதுனால எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. இப்போ ஃபுட்டு தவிர்த்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், யோகா இது எல்லாமே வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இல்லை நம்ம சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா மேம்? கட்டாயம். டயபெட்டிஸ் அப்படின்னாலே உணவை பற்றி மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்ருக்கோம். உடற்பயிற்சிங்கிறது வந்து டயபெட்டிஸ்க்கு மிக மிக அவசியம். டயபெட்டிஸில் வந்துட்டு அதனுடைய காரணத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து செல்களில் போய் சரியாக வேலை செய்யாமல் போகிறதுக்கு ஒரு தடை இருக்குது. அது முக்கியமாக வந்துட்டு உடல் பருமன்னாலேயும் இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலேயும் தான் இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல போதுமான அளவு உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுனால உங்களுடைய இன்சுலின் நல்லா செல்களில் போய் வேலை செய்கிறதுனாலேயே பெருமளவு சர்க்கரையினுடைய அளவை கம்மி பண்ண முடியும்.